ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், பெங்களூரிலிருந்து. அட்சய இலக்கண பத்தை ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது, ஒரு தெரிஞ்ச நண்பர். அவர் ஒரு 40 வயதை கடந்தவர். அவருக்கு தம்பி இருக்கார், அவருமே 40 வயதை கடந்தவர். இவங்க தெரிஞ்சவங்கன்றனால இவங்க எப்படின்னா, இவங்களுக்கு இருவருக்குமே திருமணமாகி அவங்களுக்கு குடும்பங்கள் இருக்குது. பட் வேலை நிமித்தமாக இவ்வளோ காலமாக 2 பேருக்கும் ஒரே ஊரில் தான் வேலை இருந்தது. அதனால் அருகாமையிலும் இல்லை ஒன்றாவே தான் இருந்தாங்க இவ்வளோ காலமாக. இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா, இவருடைய தம்பி வேலை நிமித்தமாக இந்த அண்ணனை விட்டு வெளியே பிரிஞ்சு போகக்கூடிய தன்மை இருந்தது. இப்போ ஏன் இந்த நிகழ்வு திடீர்னு நடந்ததுன்னு நம்ம அவருடைய தம்பி ஜாதகங்களை நம்ம வாங்கி நம்ம போட்டு பார்க்குறப்ப அந்த நிகழ்வு எப்படி இருந்துச்சுன்னா, அட்சய இலக்கண பத்தை ஜோதிட முறையில் ஆய்வு செய்யும்போது அது ரொம்ப துல்லியமாக இருந்தது அந்த பலன். அதை நம்ம இங்கே பார்ப்போம். இந்த ஜாதகர், இவருடைய தம்பியுடைய ஜாதகம் தான் நம்ம போடுறோம். இப்போ தற்சமயம் அவர் இப்போ தான் விருச்சிக அட்சய இலக்கணத்தில் பயணிக்கிறார். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இது ஆரம்பிக்குமே பார்த்திங்கன்னா, அவருக்கு வேலை வெளியூரில் கிடச்சி ஒரு அண்ணனை விட்டு போகணும் அப்படிங்கிற நிகழ்வு இங்கே வந்துருச்சு. ஏன் அப்படின்னா, விருச்சிகத்திற்கு 10ஆம் இடம் அப்படின்றது சிம்ம வீடாக வரும். அதன் அதிபதி சூரிய பகவான் இவருடைய ஜாதகத்தில் ரிஷப வீட்டில் இருக்கார். ஏன்னா அவர் வைகாசி மாதம் பிறந்தார். வைகாசி மாதம் பிறந்தார்னா பிறப்பு ஜாதகத்தில் சூரிய பகவான் ரிஷப வீட்டில் இருக்கும். இப்போ இவர் நல்ல நிலையில் இருக்கிறதுனால இவருக்கு 10ஆம் அதிபதி 7ஆம் இடத்துலேருந்து இவருக்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக இவருக்கு சாதகமாக அமைஞ்சிருச்சு. ஏன் அண்ணனை விட்டு போகணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, விருச்சிக அட்சய இலக்கணத்துக்கு ஆதிபத்தியம் 8-11 புதன் பகவான் ஆதிபத்தியம் இருக்கும். அப்போ இந்த 8 அப்படின்றது திடீர் நிகழ்வு, இந்த தீராத பிரச்சனை, இந்த மாதிரிலாம் சொல்லலாம். அப்போ இந்த நிகழ்வு இவருடைய வேலைக்கு சாதகமாயிடுச்சு. அப்போ இது ஒரு சுப பிரிவினையை அவர் இவ்வளோ ஆண்டு காலமாக அண்ணன் கூடவே பயணிக்கக்கூடிய தன்மை இந்த இடத்துல அட்சய இலக்கணம் அதற்கான என்ன நிகழ்வோ அதை நடத்தும் அப்படின்றத நம்ம இங்கேயும் ஒரு புரிதல் நம்ம பார்க்குறோம். அப்போ கரெக்டாக இந்த காலம் வரப்போ ஒரு வேலை கொடுத்து அந்த வேலைக்காக இவருக்கு இவ்வளோ காலம் அண்ணன் கூட இருந்தார். இப்போ வேலைக்காக ஒரு வெளியூர் போகிறார். அது வெளியூர் எங்கே போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தமிழ்நாட்டில் ஒரு ஊரில் இருந்தாலுமே இப்போ வேலைக்காக தமிழ்நாட்டின் தலைநகரத்துக்கு தான் போயிருக்கார், சென்னைக்கு தான் போயிருக்கார். இப்போ 10ஆம் இடம் அப்படின்றது சிம்ம வீடாக வரும். சிம்ம வீடு சூரிய பகவான் வீடு. 10ஆம் இடம் வேலை. அந்த சூரிய பகவான் வீடுன்றப்ப எந்த ஊர்லேயுமே அந்த சூரிய பகவான்ற ஒரு தலைமை பண்பு, ஒரு தலைநகரம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வேலைக்காக ஒரு சென்னை, இப்போ தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னைக்கு வேலைக்கு போயிருக்காரு. அண்ணன் இவ்வளோ காலம் அண்ணன் கூட தான் இருக்கக்கூடிய நிகழ்வு இருந்தது. இப்போ வேலைக்காக அவர் அண்ணனை விட்டுட்டு போகக்கூடிய நிகழ்வு இருந்தது. நம்ம எளிமையாக அட்சய இலக்கண பத்தை ஜோதிட முறையில் ஆய்வு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் ஒவ்வொரு நிகழ்வையும் நம்ம அட்சய இலக்கண பத்தை ஜோதிட முறையில் பார்க்கும் பொழுது அது துல்லியமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு ஜாதகத்திலையும். இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பத்தை ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை, சூழ்நிலை வாய்ப்புகள் அவையை எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.